மகராசியா இருமா. இந்த குடும்பத்துல நடக்கிற கடைசி பொண்ணு கல்யாணம் இது. நியாயமா பார்த்தா இந்த கல்யாணம் அர்ச்சனா காவியா கல்யாணத்தை விட சிறப்பா நடக்கணும். என்ன பண்றது, நீ பண்ண காரியத்தினால இந்த கல்யாணம் இவ்வளவு சிம்பிளா நடக்குது. சரி விடு. எவ்வளவோ பிரச்சனைக்கு அப்புறம் உன்னை ஏமாத்த பார்த்தவனே நீ கைப்பிடிக்க போற. நாளைக்கு அவன் உன் கழுத்துல தாலி கட்ட போறான். இந்த மாதிரி நேரத்துல எதுக்கு பழசெல்லாம் பேசி மனசை கஷ்டப்படுத்திக்கணும்? இனிமேலாவது வாழ்க்கையில பொறுப்பா நல்லபடியா இருக்க கத்துக்கோ. போம்மா, போய் அப்பா அம்மா காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கோ. சரி சரி எந்திரி. மத்தவங்க எல்லாரும் விட நான் தான் உன் மேல அதிகமா கோவப்பட்டேன், வெறுத்து ஒதுக்குனேன். இத பாரு, நான் உன்னை பெத்தவல்லையா? என் மனசு என்ன கல்லா என்ன? நீ போற இடத்துல சந்தோஷமா நிம்மதியா வாழணுமா? உன் கல்யாணத்தை எப்படியோ நடத்தணும்னு ஆசைப்பட்டேன். இப்படி நடக்கும்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலம்மா. என் 3 பொண்ணுங்களோட கல்யாணமும் நான் எதிர்பார்த்ததை விட எல்லாம் நேர்மாறாவே நடந்துருச்சு. நான் யாருக்கு என்ன பாவம் பண்ணேனோ தெரியல. என்ன சிவகாமி, இந்த மாதிரி நேரத்துல நீ எதுக்காக கண்ணை கசக்குற? இல்ல, நீ நம்ம வீட்டு கல்யாணங்கள்ல ஒரு வாரத்துக்கு முன்னாடியே என்ன அது எதுவுமே இவளுக்கு நடக்கலையா? நீ இவளுக்கு நலுங்கு கூட வைக்க முடியாம போயிடுச்சு. அத வீட்டுல இருக்கவங்க கிட்ட கேட்டா இவளுக்கு தேவையான்னு கேக்குறாங்க. பின்ன என்ன இவன் என்ன முறையாவா நடந்துகிட்டா? எல்லாம் முறையா பண்றதுக்கு. ஏப்பா இப்படி எல்லாம் பேசுற? என்ன இருந்தாலும் அவன் உன் கூட பிறந்த தங்கச்சிப்பா. கூட பிறந்தவளாம். நீங்க வேற அத்த. அவன் ஏதோ கோவத்துல பேசுறான் அக்கா, விடு. எந்த சடங்கும் சம்பிரதாயமும் வேண்டான்னு நான் தான் சொன்னேன். நீ ஏப்பா அப்படி சொன்ன? இவ விஷயம்தான் ஊருக்கே தெரிஞ்சு போச்சே. இதுக்கப்புறமும் எல்லாத்தையும் இவளுக்கு முறைப்படி பண்ணிக்கிட்டு இருந்தா ஊர்ல இருக்கிறவங்க இவ்வளவு நடந்ததுக்கு அப்புறமும் இவளுக்கு எல்லாத்தையும் வக்கனையா பண்ணிக்கிட்டு இருக்காங்களேன்னு பேச மாட்டாங்களா? இதெல்லாம் நமக்கு தேவையா? அவ தலையில எப்படி எழுதியிருக்கோ அப்படித்தானே நடக்கும். நீ அண்ணன் காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கோமா. ஆமா, ஜெயந்தி எங்க? அவளையும் கூப்பிடு, 2 பேரும் சேர்ந்த மாதிரி. அவ எங்க இருக்கா? அவ அண்ணனை மண்டபத்துக்கு கூட்டணும் நேத்தே கிளம்பிட்டா. நீ ஆசீர்வாதம். அதெல்லாம் ஒண்ணு வேணாம், கிளம்பு, டைம் ஆச்சு. ஏப்பா இப்படி எல்லாம் பேசுற? பின்ன எனக்கு வந்த ஆத்திரத்துக்கு அன்னைக்கே இவளை வெட்டி போட்டிருப்பேன். அப்பா தடுத்ததுனால சும்மா விட்டேன். இதெல்லாம் ஆசீர்வாதம் வேற பண்ணணுமா? அதெல்லாம் ஒண்ணு வேணாம், மண்டபத்துக்கு டைம் ஆகுது, சீக்கிரமா கிளம்புங்க. தாலியை கட்டின உடனே இவ்வளவு புருஷன் வீட்டுக்கு அனுப்பிட்டு சீக்கிரமா வீட்டுக்கு வருவோம். போற வழியில கோயிலுக்கு போயிட்டு போலாம்ப்பா. அதெல்லாம் ஒண்ணு வேணாமா, இதுவும் சாமி தான், இங்கே கும்பிட்டு கிளம்புங்க, சீக்கிரம் ஆகட்டும். வாமா, சாமி கும்பிட்டுட்டு கிளம்பு. இனிமேலாவது உன் வாழ்க்கையில எல்லாம் நல்லபடியா நடக்கணும். அதுக்கு இந்த தெய்வம் தான் துணை இருக்கணும். சாமியை கும்பிடு, நல்லா கும்பிட்டுக்க. எங்களோட மகளா இந்த வீட்டுல இருந்து வெளியில போற கடைசி நிமிஷம் இதுதான். இதுக்கப்புறம் இன்னொருத்தரோட பொண்டாட்டியா தான் நீ இந்த வீட்டுக்கு வரணும். சாமியை கும்பிட்டுக்க. தெரிஞ்சோ தெரியாமலையோ நான் தப்பு பண்ணிட்டேன். இந்த நிமிஷம் வரைக்கும் என் மேலே இருக்க கோவம் இந்த வீட்டில் கொஞ்சம் கூட குறையல. இதோ பெத்த பாசத்துக்காக எங்கள் அப்பாவும் அம்மாவும் இந்த கல்யாணத்தை நடத்தி வைக்கிறாங்க. நீ தான் எனக்கு எல்லா நேரங்களையும் துணையாக இருக்கணும். டைம் ஆகுதுமா, சீக்கிரமா கிளம்புங்க, வாங்கம்மா.
வாமா. வாங்க போலாம். பிரமாதம், ரொம்ப பிரமாதமா இருக்கு. ஆமா டாடி, ரொம்ப சூப்பரா இருக்குல்ல? Of course, காவ்யா செலக்ஷன் பிரமாதமா தான் இருக்கும். என்ன பிரைஸ் இது? Just 1,20,000 rupees. என்ன சொன்ன? Sorry, 1,20,000 ரூபாய் மட்டுமே. என்னது 1,20,000 ரூபாயா? என்னடா சொல்ற? ஏண்டா உனக்கு புத்தி கித்தி கெட்டு போச்சா? நாம இன்னும் இவங்க வீட்ல இருந்து ஒரு குண்டு மணி நகை கூட வாங்கல. நீ என்னடானா இவ தங்கச்சி கல்யாணத்துக்கு இவ்வளவு காசு செலவு பண்ற? நான் வேண்டான்னு தான் அத்தை சொன்னேன். அவரு நீ வேண்டான்னு சொன்னாலே வேணும்னு தானே அர்த்தம். உன் பரிபாஷை எனக்கு தெரியாதா? காவ்யா எதுவும் சொல்லல. நான் தான் வாங்கினேன் நம்மளோட ஸ்டேட்டஸ்க்காக. எல்லாம் எனக்கு தெரியும்டா. ஆனா நீ இந்த அளவுக்கு பொண்டாடி தாசனா மாறுவேனே நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. Can you just stop it, mom? unnecessary இரிட்டேட் பண்ணாதீங்க. வாங்க போலாம். எங்கடா கூப்பிடுற? எங்கயா? பிரியாஸ் வெட்டிங், mom. நான் வரல. என்ன மரகத பேசுற? விடிஞ்சா கல்யாணம், நாம போகாம இருந்தா நல்லா இருக்குமா? விடிஞ்சதுக்கு அப்புறம் தானே கல்யாணம். இப்பவே போணுமா? ஒரு ரிசப்ஷன் கூட கிடையாது. கொஞ்சோண்டு சோறு போடுவாங்களே, அதுக்கு போணுமா? காலையில முகூர்த்தத்துக்கு போனா போதும். இப்ப போய் படுங்க. What is this, mom? ஏன் டிபிக்கலா சீரியல் வர அம்மா மாதிரி பிஹேவ் பண்றீங்க? இந்த கல்யாணம் என்ன முறையாவா நடக்குது? அவளே கல்யாணத்துக்கு முன்னாடி கர்ப்பமானவ. கர்ப்பிணி கல்யாணத்துக்கு முந்தின நாள் நைட்டே போணுமா? மரகதம், தேள் கொட்டுற மாதிரி வார்த்தைகளால கொட்டாத. உன் வாயில நல்ல வார்த்தைகளே வராதா? நல்ல காரியத்துக்கு போகும்போது ஏன் இப்படி பிரச்சனை பண்ற? நான் ஒண்ணும் பிரச்சனை பண்ணல. நீங்க தான் மான ரோஷம் இல்லாம அந்த கேடுகெட்ட குடும்பத்து கல்யாணத்துக்கு கிளம்புறேன்னு குதிச்சிட்டு இருக்கீங்க. நான் வரல. நீங்க எப்படியாவது போய் தொலைங்க. காலையில முகூர்த்தத்துக்காவது வருவியா? அதான் வரலன்னு சொல்றேன்ல. அவங்க நம்ம குடும்பத்துக்கு சம்பந்தி. ஆமா, பெரிய சம்பந்தி. ஏன்டா அந்த குடும்பத்துல சம்பந்தம் வச்சுக்கிட்டோன்னு இருக்கு. என்னால வர முடியாது. நீங்க போறதுனா போய்க்காங்க. ஏய் நீ வாடி. நீ ஒண்ணு போக வேண்டாம். வா. இது ஒரு கல்யாணம், என்ன வேற கூப்பிடுறாங்க. அவளை திருத்த முடியாதுமா. நீ வாப்பா போலாம். காவ்யா, you know about mom, right? அவங்க எப்ப என்ன பேசணும் தெரியாம இஷ்டத்துக்கு பேசிக்கிட்டே இருப்பாங்க. You don't keep anything in mind, okay? Come, let's go. அம்மாடி, நான் ரெடி ஆயிட்டேன். நானும் ரெடி ஆயிட்டேன் அத்தை. என்ன பாக்கியம், புடவையில பளபளன்னு பளபளக்கிறேன். கல்யாணம்யா? அடி பாவி, இந்த வயசுல உனக்கு இன்னொரு கல்யாணமா? அதுவும் நான் உயிரோட இருக்கும் போதேவா? ஐயோ, விவசாய கட்டத்திலமா பேசாத. நானும் அர்ச்சனாவும் கல்யாணத்துக்கு போறோம். அப்பா, அது விவரமா சொல்லக்கூடாது. ஒரு நிமிஷத்துல நான் அப்படியே ஆடி போயிட்டேன். அர்ச்சனா, கல்யாணத்துக்கு கிளம்பிட்டீங்களாமா? ஆமா மாமா. ரொம்ப சந்தோஷமா. உங்ககிட்ட இப்படி ஒரு மாற்றத்தை நான் எதிர்பார்க்கவே இல்லை. வீடு தேடி வந்து கூப்பிட்டதுக்கு அப்புறம் போகாம இருந்தா அது நல்லா இருக்காதே மாமா. நானே உன்கிட்ட இதை சொல்லணும்னு நினைச்சேன், நீயே புரிஞ்சுக்கிட்ட. உங்ககிட்ட எனக்கு பிடிச்ச குணமே இதாம்மா. ஆமா, கல்யாணத்துக்கு நீ மட்டுமா போற? செல்வம் வரல? அவர் வரல மாமா. நானும் அத்தையும் மட்டும்தான் கல்யாணத்துக்கு போறோம். என்னது, நீ உங்க அத்தையுமா? நீ எங்கடி கிளம்பிட்ட? ஒன்னு அவங்க கூப்பிடலையே. என்னைய பேசுற நீ? பத்திரிக்கை வைக்கும் போதே மருமகளை கூட்டிட்டு மறக்காம குடும்பத்தோட வந்துருன்னு சொல்லிட்டு தானே போனாங்க. இல்லையே, நானும் தானே அப்ப இருந்தேன். அந்த மாதிரி எதுவும் சொல்லலையே. வந்த சம்பந்தியை கூட பேச விடாம அர்ச்சனா தான் திட்டி அனுப்பி விட்டுருச்சே. சம்பந்திய திட்டி அமிச்சிட்டாளா? ஆமா, நீ யார சொல்ற? நம்ம அர்ச்சனாவோட அப்பா அம்மாவை தான் சொல்றேன். நீங்க அர்ச்சனாவோட தங்கச்சி கல்யாணத்துக்கு தானே போறீங்க? இல்ல மாமா, நீங்க தப்பா புரிஞ்சிட்டு இருக்கீங்க. நீங்க நினைக்கிற மாதிரி நாங்க 2 பேரும் அந்த கல்யாணத்துக்கு போல. நம்ம 2வது தெருவுல இருக்கிற காஞ்சனா வீட்டு கல்யாணத்துக்கு தான் நாங்க போயிட்டு இருக்கோம். அப்போ உன் தங்கச்சி கல்யாணத்துக்கு போலியாமா நீ? யாரு மாமா தங்கச்சி? என்னம்மா, ஏதோ கோபதாவும் இருக்க வேண்டியதான். அதுக்காக கூட பிறந்த தங்கச்சி கல்யாணத்துக்கு போகாம இருக்கலாமா நீ?
நீயும் செல்வமும் எவ்வளவுதான் கோபதாபம் இருந்தாலும் எல்லாருக்கிட்டையும் அன்பா அனுசரணையா நடந்துக்கிறீங்க. ஆனா உன் குடும்ப விஷயத்துல மட்டும் உன் மனசு இவ்வளவு இறுகி போச்சு. அதான் ஏன்னு தெரியலம்மா எனக்கு. அதுக்கு காரணம் நான் இல்ல மாமா, அவங்க தான். யோ கொஞ்ச நேரம் சும்மா இருக்க மாட்டேன். பாப்பா செல்வம், அர்ச்சனா என்ன சொல்லுது பாரு. பிரியா கல்யாணத்துக்கு போகலையா, ஆனா அந்த பக்கத்துல இருக்கிற காஞ்சனா அவங்க வீட்டு கல்யாணத்துக்கு போகுதான். என்ன அர்ச்சனா அது? பிரியா கல்யாணத்துக்கு போலன்னா தேவையில்லாம ஏதாவது பிரச்சனை வரப்போகுது. நீ அதை போய் தலையை காமிச்சிட்டு வா. நான் தான் அவங்க உறவே வேணான்னு உதறிட்டேன்ல, அப்புறம் ஏன் பிரச்சனை வரும்னு கவலைப்படுறீங்க? அவங்க பேச்சை விட்டு தள்ளுங்க. ஏயா உனக்கெல்லாம் ஒண்ணுமே கிடையாதா? போன தடவை அவங்க வீட்டு கல்யாணத்துக்கு போனப்ப உன்னை அடிச்சு அவமானப்படுத்தி துரத்தி விட்டாங்க. இப்ப மறுபடியும் எங்களை அவங்க வீட்டு கல்யாணத்துக்கு போன்னு சொல்லிட்டு இருக்கா? அட அறிவு கட்டவளே, அப்ப நடந்த பிரச்சனைக்கு நானும் ஒரு காரணம். அளவுக்கு அதிகமா தண்ணியை போட்டு ஆட்டம் போட்டதுனால தானே அப்படி ஒரு பிரச்சனையாச்சு. யோ நீ தேவையில்லாம பேசி பையன் மருமக மனசு அனாவசியமா குழப்பாத. அம்மாடி நேரமாச்சு, நம்ம போலாமா? போலாம். செல்வம், உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்ல மறந்துட்டேனே. என்னம்மா? வாசு வந்துட்டு போனான். நீ தான் இந்த வீட்டை அடமான வச்சு பணம் தரேன்னு சொன்னில, பத்திரம் ரெடி ஆயிடும், நாளைக்கு எடுத்துட்டு வரேன்னு சொல்லிட்டு போனான். பார்த்து அதை நாளைக்கு எழுத்து போட்டு கொடுத்துருப்பா. போட்டு தந்துடுமா. அர்ச்சனா, நம்ம போலாமா? போலாத்த. வா போயிட்டு வருங்க. வாமா காவியா. அம்மா வாங்க வாமா சம்பந்தி. காவியா. வாங்க மாப்பிள்ள. ஹலோ வாங்க சம்பந்தி. வணக்கம் சம்பந்தி. ஹலோ ஆண்டி. வாமா உள்ள வா. வாங்க உள்ள வாங்க. வாங்க வாங்க. வணக்கம். வணக்கம்மா. வாங்க சரி வாங்க. ஆமா பிரியா இந்த ஏய் மாடியில இருக்கடி, போ. நான் பாத்துட்டு வந்துடுறேன். வரலையா? என்ன சாப்பிடுறீங்க? இட்ஸ் ஓகே அங்கிள், வில் டேக் கேர். நீங்க போய் வந்த கெஸ்ட் கவனிங்க. சரி மாப்பிள்ள, நீங்க வாங்க. பிரியா, வா காவ்யா. இவங்கெல்லாம் என்னோட ஃப்ரெண்ட்ஸ். ஹாய். ஹாய். அனிதா, விமலா அண்ட் சிந்து. ஹாய். இவ தான் என்னோட ரெண்டாவது அக்கா காவ்யா. ஹலோ. ஹலோ. பிரியா, கல்யாண பொண்ணை பார்க்கணும்னு என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஃபீல் பண்ணாங்க, அதான் கூட்டிட்டு வந்திருக்கேன். இவன் சிவா, கஜா, பிரகாஷ், சீனு. ஹலோ. என்ன பிரியா, நான் என் ஃப்ரெண்ட்ஸ் இன்ட்ரோடியூஸ் பண்ணி வச்சேன்ல, நீ உன் ஃப்ரெண்ட்ஸ் இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைக்க மாட்டியா? அனிதா, விமலா, ஹாய். அவ சிந்து. ஹாய். டேய் மச்சான், என் ஒய்ஃபோட ஃப்ரெண்ட்ல எவன் உங்களுக்கு ஓகேயோ அவளை கரெக்ட் பண்ணிக்கோங்க. சொல்ல மறந்துட்டேன்டா, இது என் ஒய்ஃபோட அக்கா காவியா. ரொம்ப அழகா இருக்காங்கல்ல? சரி, ரொம்ப கொடுத்து வச்சவன் நான் தான் மிஸ் பண்ணிட்டேன். என்னடா இப்படி ஃபீல் பண்ற? உன் ஒய்ஃபுக்கு என்ன குறை? அவங்களும் அழகா தானே இருக்காங்க. சரி கிளம்புங்க கிளம்புங்க. இருடா, வந்தது போலான்ற பொண்ணுங்கள்ட்ட 4 வார்த்தை பேசிட்டு போலாம்டா. இன்ட்ரெஸ்ட் இல்லையா உனக்கு? அவனுக்கு என்னடா, கல்யாணத்துக்கு பின்னாடி நடக்க வேண்டியதுதான் கல்யாணத்துக்கு முன்னாடியே நடந்து முடிஞ்சிருச்சுல, அதான் அப்படி இருக்கா? கிளம்புங்க கிளம்புங்கடா. போடா. ரொம்ப கூச்சம் பண்றான்டா. ஏன்டா இந்த விஷயத்தெல்லாம் இப்போ போய் ஞாபகம்? ஏன் மச்சான், கல்யாணத்துக்கு வந்த ஃபிகருங்களை கரெக்ட் பண்ணலாம் பார்த்தா அவசரப்பட்டு கூட்டு வந்துட்டா. சரக்கு அடிக்கணும்லடா. டேய் மச்சான், என்ன சொல்ற நீ? நீ கல்யாணம் மாப்பிள, விடிஞ்சா உனக்கு கல்யாணம், இப்ப போய் தண்ணிக்கு நீ சொல்ற, என்ன பேசுற? அட நீ வேற, நானே விடிஞ்சா தாலி கட்டும் போது சரக்கு அடிச்சுட்டே தாலி கட்டலாமான்னு யோசனை பண்ணிட்டு இருக்கிறேன். நீ என்னடானா? டேய் என்னடா சொல்ற? அட போடா, நானே எவ்வளவு பெரிய சோகத்தை மனசுல தாங்கிட்டு இருக்கேன். எப்படி எல்லாம் வாழணும்னு ஆசைப்பட்டேன், கடைசியில் இவ கழுத்துல தாலி கட்ட வேண்டியதாகி போச்சு. என்னோட சோகத்தை எல்லாம் எப்படி போக்குறது? சரக்கு அடிச்சுட்டு தான். வாங்க வாடா வாடா வாடா. மச்சான், தண்ணி அடிச்சுட்டு போதையில தாலி கட்டுறேன்னு சொன்னது பொய் தானே? நான் என்ன வெத்து வெட்டு நினைச்சிங்களா? நடத்தி காட்டுறேன் பாக்குறீங்களா? ஐயோ, யாரா அது சிவ பூஜையில கரடி மாதிரி? டேய் யார் பாடுறா? இவன் ஒருத்தன் அடிக்காமலே தள்ளாடுறான் பாரு. இது மாப்பிள்ளையோட ரூம், பொண்ணோட ரூம் கீழே இருக்கு, நீங்க அங்க போய் பாருங்க. அது எங்களுக்கு தெரியும், மாப்பிள்ளையை பாக்குறதுக்காகத்தான் நாங்க வந்திருக்கோம், வழிய விடு. அது வந்துமா, மாப்பிள்ளை உள்ள வந்து கொஞ்சம் முக்கியமான வேலையில இருக்காருமா, இப்ப பார்க்க முடியாது. நீங்க மணவரையில நாளை காலை தாலி கட்டும்போது பாருங்க. இந்த பாரு,
என்னை யாருன்னு நினைச்ச? பொண்ணோட அத்தை நானு. இவங்கெல்லாம் எங்களுக்கு சொந்தக்காரங்க. மாப்பிளைய இவங்களுக்கு அறிமுகப்படுத்தணும். நீ முதல்ல வழி மாப்பிளைய பார்க்க முடியாதுன்னு சொல்றலம்மா. நாளைக்கு காலைல பாருங்கம்மா. மாப்பிளை உள்ள கொஞ்சம் பிஸியா இருக்காருமா. காலைல பாருங்கம்மா. சொந்தக்காரங்களை பாக்குறத விட மாப்பிளைக்கு அப்படி என்ன பிஸி? நீ தள்ளுப்பா. மேனஸ் தெரியாதா உனக்கு? அவன் தான் சொல்றான்ல மாப்பிளை பிஸியா இருக்காருன்னு. திறந்த வீட்டுல ஏதோ நுழையிற மாதிரி அப்படியே வந்து நின்றுட்டு இருக்கிற. யார் நீ? அக்கா என்னக்கா மாப்பிளை கொஞ்சம் கூட மரியாதை இல்லாம திறந்த வீட்டுல ஏதோ நுழைஞ்ச மாதிரிங்கிறாரு. நம்மளெல்லாம் யாரு நினைச்சாரு இவரு? அதான் சொல்றான்ல போ. மாப்பிள விடிஞ்சா தாலி கட்ட போறீங்க. நீங்க இப்படியா பாட்டும் கையுமா இருக்கிறது? அதான் தெரிஞ்சிட்டீங்கல்ல, போ. அக்கா இனிமேல இங்க நின்னா நமக்கு மரியாதை இல்ல. வாக்கா போலாம். வாக்கா. டேய் கதை சாத்துறா. மூட் அவுட் பண்ணிட்டா ஊத்துறா.